ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய அவசரமான அமெரிக்க பயணத்தை பற்றித்தான் நாம் அலசப் போகிறோம். இந்திய வெளியுறவுத்துறை ஒன்றும் மோடியை ட்ரம்ப் சந்திக்கிறதுக்கு கேட்கல, வர சொன்னது அமெரிக்கா. ஏன் அவசரமாக மோடி அவர்களை பதவியேற்பு விழாவிற்கு அழைக்காமல் அதன் பிறகு அழைத்திருப்பதனுடைய மர்மம் என்னவென்றால் அங்குதான் பார்க்கணும். காசு பண்ணுவதிலே சமர்த்தர் ட்ரம்ப் தன்னுடைய வேலையை காட்டியிருக்கிறார். போன உடனே என்ன தெரியுமா பேசியிருக்காங்க? அந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம். அவர் அழைத்ததனுடைய காரணம் என்ன? உங்களுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுடைய இன்வால்வ்மெண்ட் இங்கே, அதனுடைய ஃபைல் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய விவரங்களை உங்களிடம் தனிப்பட்ட முறையிலே பேச வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்ததாகவும், அதனால் தான் அவசரமாக மோடிஜி அவர்கள் அமெரிக்கா சென்றதாகவும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்றாலும் அப்படித்தான் இருக்க முடியும். ஏனென்றால் விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. கொலை குற்றச்சாட்டிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய அமைப்புகள். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பிரதமர் அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டார்களோ ஏற்படுத்தி விடலையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் விஷயம் ட்ரம்புடைய கையில் வேறு மாதிரியாக மாறி இருக்கிறது. ட்ரம்ப் என்ன சொல்றாரு? இது பைடன் நிர்வாகம் அல்ல, இது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா. பைடனுடைய அமெரிக்கா இல்ல மோடிஜி, இது ட்ரம்புடைய அமெரிக்கா. என்ன சொல்றீங்க? நீட்டினதில் கையெழுத்து போடுங்க ஒப்பந்தத்தில். இப்படித்தான் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுங்கள், இல்லாவிட்டால் FBI யார் யாருக்கு சம்மன் அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் அனுப்பும். நீங்க கையெழுத்து போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படி என்ன ஒப்பந்தம்? அவசரமாக அமெரிக்கா அந்த F-35 விமானங்களை, F-35 ஸ்டீல்த் விமானத்தை இந்தியாவிற்கு விட்டிருக்கிறது பல்லாயிரம் கோடி ரூபாய்களுக்கு. பல்லாயிரம் கோடி ரூபாய்களுக்கு F-35 விமானங்களை விற்றிருக்கிறது. அந்த F-35 ஸ்டீல்த் விமானங்களை தான் உக்ரைனிலே வைத்து ரஷ்யாவினுடைய சேட்டலைட் கைடட் ட்ரோன்கள் அடித்து வீழ்த்தி இருக்கின்றன. அவர்களுடைய கமிகேஸ் ட்ரோன், இஸ்கந்தர் மிசைல்ஸ், S-400 மிசைல்ஸ், இவற்றையெல்லாம் வைத்து உக்ரைனிலே F-35 விமானங்களை ஓடுபாதையை விட்டு எடுக்க முடியாத அளவிலே அடித்து வீழ்த்தி கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய எல்லா விமானங்களையும், அத்தனை வகை விமானங்களையும் வீழ்த்தி விட்டார்கள் ரஷ்யர்கள் உக்ரைனில் வச்சு. மிக சாதாரணமான ஆயுதங்களை, அவர்களுடைய சேட்டலைட் கைடட் அப்படி இருக்கு. சாதாரண கெமிகேஸ் போன்ற அதிலிருந்து மேம்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் முழுவதுமே சேட்டலைட் கண்ட்ரோல். அதை மிக அற்புதமாக பயிற்சி பெற்ற அந்த விமானிகள், இஸ்கந்தர் மிசைல், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அமெரிக்காவுடைய கண்களிலே விரலை விட்டு ஆட்டி விட்டார்கள். அமெரிக்கா மரியாதையா F-35 எடுத்துக்கிட்டு பறக்காதீங்க, அப்படியே வச்சிருங்க. நாங்கள்லாம் அந்த F-35 ஸ்டீல்த் விமானத்தை விற்று முடித்து விடுகிறோம். அடுத்த தலைமுறைக்காக விமானங்களை நீ செய்ய ஆரம்பிப்போம். யாராவது கிடப்பான், நாங்கள் வித்துடுறோம். அது வரைக்கும் எடுத்துக்கிட்டு பறக்காத, அப்புறம் சந்தையில் விலை போகாது என்று ட்ரம்ப் கடுமையாக ஆணையிட்டு இருக்கிறார். ஏன் ட்ரம்ப் உக்ரைனுடைய வாரை நிறுத்த பார்க்கிறார் என்றால், உக்ரைன் வைத்துக்கொண்டு அடிக்கின்ற ஆயுதங்கள் எல்லாமே நேட்டோனுடைய ஆயுதங்கள், பெரும்பாலும் அமெரிக்க ஆயுதங்கள் நொறுக்கப்பட்டு விட்டன. அமெரிக்க ஆயுதங்கள் யுத்த களத்திலே தோற்று போய்விட்டன. அமெரிக்காவினுடைய திருப்புச்சீட்டே அவர்களுடைய மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோளால் வழிநடத்தப்படுகின்ற ஆயுதங்கள் தான். அந்த ஆயுதங்களை ரஷ்யர்கள் அடித்து நொறுக்கி விட்டார்கள் உக்ரைனில். இனி யாருக்கிட்ட கொண்டு இது விற்கிறது?
மத்திய கிழக்கு நாடுகள் தான் ஒவ்வொரு வருடமும் பல $1 trillion வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆளை விட ஐயா சாமி நாங்கள் போயிடுறோம், எங்களுக்கு தேவையே இல்லை, இதை ஏன்டா வாங்கி கொண்டாந்து அடைக்கணும் இந்த குப்பைன்ட்ட. ஆகவே யாருடைய தலையிலே கட்டலாம் என்று பார்த்தார் ட்ரம்புக்கு அர்ஜென்டா பணம் தேவை. அமெரிக்கா அந்த நிலையில் இருக்கிறது, மிக மிக சீரழிந்த நிலையில் இருக்கிறது. அமெரிக்க பொருளாதாரம் தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் இந்த ஒன்றுக்கும் உதவாத இடத்தை அடைத்து கொண்டு கிடக்கின்ற இந்த ஆயுதங்களை எல்லாம் விற்றுவிட வேண்டும். பார்த்தாரு, மோடிஜியை கூப்பிட்டாரு. உடனடியாக ஒப்பந்தம் இன்றைக்கு கையெழுத்தாகி இருக்கிறது. F-35 ஸ்டீல்த் விமானங்கள் இந்தியாவிற்கு விற்கப்பட்டு விட்டது. மோடிஜி என்ன சொல்றாரு? இது பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணி அது விவாதம் பண்ணி அப்புறம் கையெழுத்தாகில நாங்கள் வரணும். நீங்கள் என்ன அதுக்கு ட்ரம்ப், நீங்கள் என்ன இந்த சிஏஏ சட்டத்தை எல்லாம் எங்கே எப்படி நீங்கள் விவாதம் பண்ணீங்களா? நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பொது சிவில் சட்டம், இந்த மாதிரி சட்டங்களை எல்லாம், வழிபாட்டு தலங்கள் சட்டங்கள், மசோதாக்களை எல்லாம் எந்த மசோதாவை எங்கே பரிசீலனை பண்ணீங்க, எங்கே பேச விட்டீங்க? அந்த மாதிரி இதையும் நிறைவேற்றி விடுங்க சார், உங்களுக்கு அது தெரியாது, சொல்லிக் கொடுக்கணும். முடிஞ்சிச்சா, உட்காருங்க, கையெழுத்து போடுங்க என்று கையெழுத்தை வாங்கி கொண்டு விட்டார் ட்ரம்ப். மோடிஜி அவர்களை அழைத்ததின் நோக்கமே இதுதான் என்று பரவலாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், 2 பேரும் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மோடியால் மறுக்க முடியவில்லை. அங்கு நம்ம ஊர் பத்திரிகையாளர்கள் மாதிரி எல்லாம் இல்லை. நம்ம ஊரில் வேணா பத்திரிகையாளர்களை ஜெர்மன் ஷெப்பர்டுகள் அவிழ்த்து விட்டு விரட்டி விடலாம், அல்லது பத்திரிகையாளர்களை ஓட விட்டு விரட்டலாம், அல்லது கோடி மீடியாவாக மாற்றி வைக்கலாம். அங்கே அதெல்லாம் நடக்காது. அங்கே ஒரு பத்திரிகையாளர் அருமையாக கேள்வி கேட்டிருக்காரு, அதானிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா அதானி தானே அமெரிக்கர்களுடைய பணத்தை எல்லாம் வாரி சுருட்டி இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கிற வழக்கிலே சிக்கி இருக்கிறாரே அதானி உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லுகிறார்களே, உங்களுடைய பதில் என்ன என்று மோடியை பார்த்து கேட்டால் பதில் இல்லை. என்ன சொல்ல முடியும்? ஆக இந்த அமெரிக்க பயணம் என்பது இந்தியர்களுக்கு, இந்திய வெளியுறவுத்துறைக்கு விடப்பட்ட சவால் அல்லது முழு தோல்வி. புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற ட்ரம்புக்கு வெற்றி. ஒன்றுக்கும் உபயோகமில்லாத ரஷ்யாவால் நொறுக்கப்பட்ட ஆயுதச் சந்தையில் தோற்று போய்விட்ட ஆயுதங்களை இந்தியாவின் தலையில் வெற்றிகரமாக கட்டிவிட்டார் ட்ரம்ப். சட்டவிரோத குடியேறிகள் இந்தியாவிலிருந்து வந்து பிழைப்பு தேடி வந்தவர்களுக்கு கைவிலங்கு கால்விலங்கு போட்டது மூச்சு வாய திறப்பமா? அதை பற்றி யாராவது ஒருவர் நிருபர் கேட்டிருக்கலாம். கேட்கக்கூடிய நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்து வைக்கப்பட்டு விட்டது. கால்விலங்கு கைவிலங்கு போட்டு அனுப்பப்பட்டதை பற்றி கேட்பார் என்று இந்திய ஊடகங்கள் விழித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். எதுவும் கேட்கவில்லை. மாறாக பிரதமர் மோடி அவர்கள் அது சரிதான் என்று சொல்லுகிற நிலையில் சட்டவிரோத குடியேற்றத்தின் மீது அமெரிக்கா எடுத்திருக்கிற நடவடிக்கையை ஒத்துக்கொள்ளுகிற விதமாக பேசிவிட்டு வந்திருக்கிறார். பார்க்கலாம் இன்னும் எப்படியெல்லாம் அமெரிக்கா ஆட்டுவித்தால் இந்தியா ஆடப்போகிறது என்பதை பார்க்கலாம். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையும் சரி, எல்லாமே சறுக்கிவிட்டது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.